ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட ஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் வேக்கன்சி வந்து 170. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 12 ஜூலை 3 வரை அப்ளை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஆர்ஆர்பி பிஓ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே இன்சூரன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 170ங்கிறது கொஞ்சம் கம்மியான வேக்கன்சியாக உங்களுக்கு தோணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான், ஒரே ஒரு சீட்டு தான் வந்து உங்களுக்கு அதில் தேவை. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரிலிம்ஸ் டேட் வந்து எப்போன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஜூலை 20, மெயின்ஸ் வந்து 31 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து பிஓ லெவலில் இருக்கும், கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும், ஆனால் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிலிம்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட். இங்கிலீஷில் வந்து 30 கொஸ்டின், 30 மார்க், 20 மினிட்ஸ். செக்ஷனல் டைமிங் இதில். ரீசனிங் வந்து 35 கொஸ்டின், 35 மார்க், 20 மினிட்ஸ். ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின், 35 மார்க், 20 மினிட்ஸ். டோட்டலாக வந்து 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. செக்ஷனல் டைமிங்கு உண்டு. மெயின்ஸ் வந்து ரீசனிங் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க், 40 மினிட்ஸ். இங்கிலீஷ் வந்து 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க், 40 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க், 30 மினிட்ஸ். கம்ப்யூட்டர் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க், 30 மினிட்ஸ். குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க், 40 மினிட்ஸ். டோட்டலாக 250 கொஸ்டின்ஸ், 250 மார்க்ஸ். அது போக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் போக டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்குது. 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க, 30 மார்க்ஸ்க்கு. இங்கிலீஷில் தான் இருக்கும். அது வந்து என்னெல்லாம் வரும்னா, எஸ்ஏ வந்து ஒரு 10 மார்க்ஸ் இருக்கும், ப்ரீசிஸ் ரைட்டிங் ஒரு 10 மார்க்ஸ் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு 10 மார்க்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஏஜ் வந்து மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இப்போ தான் வந்து நான் பேங்க் எக்ஸாமுக்குள்ளேயே வரேன், இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளானர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனி வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் அந்த ஸ்டடி பிளானர் உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஒரே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு பேங்கிங்கில் வரும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். கண்டினியூவாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.